தம்பி தான் மாப்பிள்ளையா? ஆமாடி, அந்த தம்பி தாண்டி மாப்பிள்ளை. அவங்க வீட்டிலேருந்து தான் வந்து பொண்ணு கேட்டு போகிறாங்க அப்படின்னோடனே செம்ம டென்ஷனாக இறங்கி, என்னம்மா இதெல்லாம் அநியாயமாக இருக்குது. அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது. அது மட்டும் கிடையாது, அவர் ஒய்ஃப் வந்து இந்த உலகத்து வீட்டெல்லாம் ஒன்றும் போகல. அவருக்கும் அவங்க ஒய்ஃபும் தள்ளி தான் இருக்காங்க. அவங்க பிரச்சனை எப்போ வேணாலும் சால்வ் ஆகலாம். அவங்க ஒன்று சேர்றது தான் நல்லது. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என்ன எதுக்கு பொண்ணு கேட்டு அவங்க வீட்டில் வந்தாங்க? விஜய் வந்தாரா அப்படின்னோடனே, இல்லடி விஜய் தம்பிக்கு இந்த விஷயம் தெரியாதான், அவங்க வீட்டிலேருந்து தான் வந்தாங்களா அப்படின்னோடனே அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. என்னம்மா இதெல்லாம், நீ எப்படிம்மா வந்து அதுக்கு சரி சொன்னேன்? இப்போ என்னென்னா உனக்கு வந்து பார்த்து முடிக்க போகிறேன், எனக்கு சம்மதம் சொல்கிறேன், என்னம்மா நினச்சிட்டு இருக்கோம் மனசில், உனக்கு எப்படிம்மா இப்படிலாம் தோணுது அப்படின்னோடனே, இங்கே பாரு காவேரி, சும்மா இஷ்டத்துக்கும் கத்தாதடி, கோவப்படாதடி, கொஞ்சம் பொறுமையாக கேள்வி காவேரி. அந்த குழந்தைய பார்த்தல அம்முவை, அது அம்மா இல்லாமல் எப்படி தவிச்சு போகுது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த அந்த விஜய் தம்பியும் வந்து அவங்க பொண்டாட்டியும் வந்து பிரிஞ்சு இல்லடி, அவங்க 2 பேரும் சேர மாட்டாங்கடி இதுக்கப்புறம். ஏன்னா அவங்களுக்குள்ள டைவர்ஸ்லாம் ஆகிடுச்சாடி. என்னம்மா சொல்கிற? ஆமாடி, விவாகரத்து ஆனதால் தான் வேற ஒரு பொண்ணு பேச வந்திருக்காங்க, இல்லைன்னா பேச வருவாங்களா? அந்த விஷயத்த விஜய் தம்பி உங்ககிட்ட சொல்லலை, அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால் தேவையில்லாமல் பண்ணாது. அந்த குழந்தை பாவம் இல்லை, பார்க்கும்போது உனக்கு பாவமாக தெரியலையா காவேரி? நீ அம்மாவை அந்த குழந்தைக்கு இருந்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படும் அந்த குழந்தை, ஓ மேலே எவ்வளோ உயிரே வச்சிருக்க அந்த குழந்தை, கொஞ்சம் யோசி காவேரி அப்படின்னோடனே, இங்கே பாருமா, நீ என்ன சொன்னாலும் சரி, என்னாலலாம் அப்படிலாம் நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த குழந்தைக்காகலாம் என்னால் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. குழந்தைய எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் அதுக்காக அவரை போய் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? பத்தாதுன்னு அவர் எனக்கு பிடிக்கலமா அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படிலாம் பேசுகிறேம்மா, என் முடிவு தான், வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னை இவ இப்படி பண்ணிட்டு இருக்காளே, என்ன பண்ணுறது அப்படின்னும் போது யாரோ வர மாதிரி இருக்குது. யாருன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா விஜயும் குழந்தையும் அங்கே வராங்க. அவங்கள பார்த்துட்டு வாங்க மாப்பிள்ளை அப்படின்னோடனே காவேரி வராங்க. மாப்பிள்ளை காவேரி அப்படி சொல்லிட்டு, வாங்க தம்பி வாங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை, இவ ரொம்ப அடம் பிடிச்சா, வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போனேன், அதனால் ரொம்ப அடம் பிடிச்சா, அவங்க வீட்டில் தங்கணும் வந்து மிஸ்ஸை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு இருந்தா, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னோடனே, பரவாயில்ல இதில் என்ன இருக்குது காவேரி, பாரு யார் வந்திருக்கா அப்படின்னு, மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து குட்டி காவேரி கட்டிக்கிறாங்க காவேரியை. உங்களுக்கு ஸ்கூலில் பார்க்க போடல இன்றைக்கி, அதான் மிஸ் உங்களை பார்க்க நான் வீட்டுக்கே வந்துட்டேன். நேற்று ஏன் மிஸ் நான் எழுந்திருக்க வரைக்கும் நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுல்ல, ஸ்கூலுக்கு போகணும்ல, அதனால தான் அப்படின்னோடனே, ஓ அப்படியா மிஸ் அப்படின்னாங்க. ஆமாம், நைட்டெல்லாம் உன் கூட தான் இருந்தா காவேரி வந்து அப்படின்னோடனே, ஓ அப்படியா பாட்டி அப்படின்னா, சரி உனக்கு நான் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் சாப்பிட அப்படின்னோடனே, இப்போ தான் பாட்டி நான் எல்லாமே சாப்பிட்டேன் அப்படி சொல்கிறா. பாட்டி உங்களுக்கு விஷயம் தெரியுமா மிஸ், வந்து பாருங்களேன் அப்படி சொல்லிட்டு எல்லா சொப்பையும் அவங்க எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்தது எல்லாமே, பொம்மைங்க எல்லாமே எடுத்து காட்டுறா. இதெல்லாம் எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு, எப்படி இருக்குது அப்படின்னோடனே, விஜய் வந்து அப்படியே பார்த்துட்ருக்காரு, குழந்தைய வந்து ரசிச்சிட்டு இருக்காரு. அதை காவேரி பார்க்குறாங்க, விஜய் பார்க்குறாங்க, குழந்தைய பார்க்குறாங்க, விஜய் பார்க்குறாங்க, மாறி பார்க்குறாங்க. ஏன் காவேரி இப்படி திருன்னு முழிக்கிறாங்க, ஏன் ஒரு மாதிரி பார்க்குறா அப்படி சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் உட்காருங்க தம்பி அப்படின்னோடனே, இல்லைங்க எனக்கு போகணும், ஒரு முக்கியமான வேலை இருக்குது, காவேரி நீ கொஞ்சம் நேரம் இங்கேயே விளையாடிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறேன். சரிப்பா அப்படின்னோடனே, சரி நான் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வேலை இருக்குங்க வெளியே, நான் போயிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே காவேரி நான் வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னோடனே, அப்பா சரி நீங்கள் லேட்டாகவே வாங்க அப்படின்றா. சிரிக்கிறாரு விஜய். சரிங்க நான் வரேன் அப்படின்னோடனே காவேரி பார்க்குறாரு. காவேரி வந்து அப்படியே முறைச்சி அப்படியே நிற்கிறாங்க. ஏன் காவேரி ஒரு மாதிரி முறைக்கிறா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே விஜய் போகிறாரு. அடுத்து வந்து குழந்தைய பார்க்குறாங்க. குழந்தை பார்த்து விளையாடிட்டு இருக்கா. குழந்தை விளையாடிட்டு இருக்கோம், அவளுக்கு எதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. இங்கே காவேரி யோசிச்சுட்டே இருக்காங்க. குழந்தை வந்து அந்த விளையாட்டு சொப்பெல்லாம் வச்சு விளையாடிட்டே இருக்கா. ஒரே டென்ஷனாக இருக்குது காவேரிக்கு. குழந்தைய பார்க்குறாங்க, அப்படியே யோசிக்கிறாங்க. என்ன இவங்க எல்லாரும் சேர்ந்து குழந்தைக்காக என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, இது தப்புன்னு ஏன் யாருக்கும் தோணவே மாட்டேங்குது. எனக்கு ஆல்ரெடி கல்யாணமே ஆகலை, கல்யாணம் ஆனால் ஒருத்தரை வந்து எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், குழந்தைக்காக நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும், எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்போலாம் எல்லோரும் என்னை கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனாக இருக்காங்க காவேரி. இந்த விஷயத்த முதல்ல அக்கா கிட்ட சொல்லணும், அம்மா பண்ணுற அட்டுழியத்தில் அக்கா கிட்ட சொன்னாதான் அக்கா கொஞ்சமாவது புத்தி சொல்லும் அம்மாவுக்கு. எங்கே அம்மா ஏதாவது வந்து நம்ம பேச்சை கேட்குதா, இது இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிகிட்டு இருக்குது, எப்படி எவ்வளோ பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு குழந்தைய பார்க்குறாங்க. குழந்தைய பார்த்தா பாவமாக இருக்குது காவேரிக்கு. குழந்தைக்காக எப்படி நான் அவரை அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்து வந்து மிஸ் இந்த விளையாட்டு பொருளெல்லாம் நல்லா இருக்கா மிஸ், இந்த இதெல்லாம் திங்ஸ்லாம் நல்லா இருக்கா மிஸ், எல்லாத்தையும் வந்து கேட்டுகிட்டே இருக்கா. நல்லா இருக்குது அப்படின்னோடனே குழந்தை பாட்டு விளையாடிருக்கா. காவேரி வந்து பார்த்துட்டு அம்மா வந்து, டே நீ பாரு குழந்தைக்கு வந்து பால் எடுத்துகிட்டு இருக்குடி, குழந்தை கொடு அப்படின்னோடனே, சரி கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு நீ வா அப்படி சொல்லிட்டு குடிக்க வைக்கிறாங்க.